Hi students, welcome to Bodhimara Academy YouTube channel. 10th சயின்ஸில் நம்ம யூனிட் வைஸாக புக் இன்சைடு ஒன்வேர்ட் அதாவது புக் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஃபிசிக்ஸில் யூனிட் 2 ஆப்டிக்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ். ஸோ கம்ப்ளீட் ஒன் வேர்டு இருக்குது, எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். 1 marks டெம்பரேச்சர் இஸ் டெஃபைன் டெம்பரேச்சர் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் எ பாடி. Temperature is higher for a hotter body than for a colder body. அப்படிதானே? colder body ஓட hotter body தான் temperature அதிகமாக இருக்கும். Temperature can also be defined as a property which determines whether the body is in equilibrium or not with the surroundings. அப்படிதானே? அதையும் நம்ம temperature அப்படி சொல்றோம். சரௌண்டிங் கூட ஈக்குலிபிரியத்தில் இருக்கா இல்லையா, or the average kinetic energy of the molecules அப்படின்னும் நம்ம சொல்லலாம். Temperature is a property which determines the direction of flow of heat. டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் உடைய அந்த இதை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதும் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். த அதர் காமன்லி யூஸ்டு யூனிட்ஸ் வந்து டிகிரி செல்சியஸ், டிகிரி செல்சியஸ் போடுறோம், டிகிரி ஃபாரன்ஹீட், டிகிரி ஃபாரன். கெல்வினுக்கு மட்டும் தான் டிகிரி போடக்கூடாது. The temperature measured in relation to the absolute zero using the Kelvin scale is known as the absolute temperature, also called thermodynamic temperature. And இது ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கு. The each unit of the thermodynamic scale of the temperature is defined as a fraction of 1/273.1/16th part of the thermodynamic temperature of the triple point of water. இதையும் ஒரு இம்பார்ட்டண்டா எடுத்துக்கோங்க. Temperature difference of 1 degree Celsius equal to that 1 Kelvin. 0 Kelvin is the absolute scale of the temperature of the body. 0 Kelvin தான் absolute scale of the temperature of the body சொல்லுவாங்க. செல்சியஸ் கெல்வின் அதுக்கு உண்டான அந்த ரிலேஷன் KS = C + 273. செல்சியஸ் கொடுத்தாங்கன்னா 273 நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஃபேரன்ஹீட்டுக்கு கெல்வினுக்கு உண்டான ரிலேஷன் இது இருக்கு. கெல்வின் கேட்குறாங்க, ஃபேரன்ஹீட் கொடுத்துருக்காங்கன்னா ஃபேரன்ஹீட் + 460 × 5/9 போட்டிங்கன்னா வந்துடும். 0 கெல்வின் அப்படின்னா இங்கே நம்ம பார்க்கறது தான் -273 டிகிரி செல்சியஸ். இது போக கெல்வினுக்கும் ஃபேரன்ஹீட்டுக்கும் கெல்வினுக்கும் செல்சியஸ் கொடுத்துருக்கோம். இது போக செல்சியஸுக்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் நீங்க இந்த ரிலேஷன் இருந்தே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அது ஏதாவது ஒரு 2 தெரிஞ்சாலே அதுல இருந்து கொண்டு வந்துடலாம். 11th, 2 or more physical systems or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of thermal energy between the system. ரெண்டுத்துக்கு நடுவில் எந்தவித நெட் ஃப்ளோ ஆஃப் தெர்மல் எனர்ஜி இல்லைன்னா அதுதான் நம்ம தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஹீட் எனர்ஜி எப்பவுமே ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடி போது டியூ டு த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தம். ரெண்டு பாடி தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருந்ததுன்னா தே வில் பி அட் த சேம் டெம்பரேச்சர். அதுதானே ரெண்டுமே 50 60 அப்படின்னு இருக்கும். When a hot object is in contact with a cold object, a form of energy flows from the hot object to the cold object, which is known as the thermal energy. அதுதானே அங்கேருந்து இங்கே போவோம், ஹாட் ஆப்ஜெக்ட் கோல்ட் ஆப்ஜெக்ட் போவோம், அதான் தெர்மல் எனர்ஜி அப்படி சொல்கிறோம். தெர்மல் எனர்ஜி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் பிட்வீன் எனி டூ பாடிஸ். ஏன் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா பிட்வீன் டிஃபரன்ஸ் இன் their temperature due to the. சரிங்களா? இட் இஸ் ஆல்சோ known as the heat energy or simply heat அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 16, heat energy is the agent which produces the sensation of the warmth and makes bodies hot. 17, the process in which heat energy flows from a body at high temperature to the another object at low temperature is known as a heating. அதான் ஹீட் எனர்ஜி கொடுக்குற அந்த ப்ராசஸ் ஹீட்டிங் அப்படின்னு சொல்றோம். Transition of heat may be done by any of the ways like conduction, convection or radiation. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். சரிங்களா? அதாவது ஹீட் எப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும், டிரான்ஸ்மிஷன் 3 டைப்: கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். ஹீட்டுங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. The SI unit of heat energy observed or evolved is joule. சரிங்களா? அதோட யூனிட். During transfer of heat energy, the body at low temperature is heated while the body at high temperature is cooled. அதுதானே அதாவது ஹீட் எனர்ஜி நம்ம ஹாட் ஆப்ஜெக்ட் ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் இருக்கு. அப்போ நீங்க எந்த டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா லோ டெம்பரேச்சர் இருக்க பாடி வந்து என்ன ஆகும்னா ஹீட் ஆகும், ஹை டெம்பரேச்சர் இருக்க பாடி வந்து கூல் ஆகும். திஸ் ப்ராசஸ் சம்டைம்ஸ் termed as cooling, though heating is more commonly used. சரிங்களா? Characteristics features of heat energy transfer எப்படி இருக்கும் அதோட கேரக்டர்? Heat always flows from a system at a high temperature to the system at low temperature. The mass of the system is not altered when it is heated or cooled. சரிங்களா? மாஸ் மாறவே மாறாது.
அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். ஃபார் எனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் கெயின்ட் வித் கோல்டு சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ் வித் ஹாட் சிஸ்டம். அவ்வளவுதான், ஈக்குவலா தான் இருக்கும். அடுத்து கலோரியை சொல்றோம். கலோரி இஸ் டிஃபரன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி required to raise the temperature of 1 gram of water through the 1 degree Celsius. அதான் கலோரி. 1 கிராம் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் கலோரி. கிலோ கலோரி அப்படிங்கிறது நம்ம 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் த்ரூ 1 டிகிரி செல்சியஸ் கிலோகிராம் எடுக்க போறோம். சேம் எனர்ஜி. certain amount of energy is given to the substance, it may undergo. நீங்க அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகலாம், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கலாம், சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ் அப்படி நடக்கலாம், அண்ட் எக்ஸ்பான்ஷன் நடக்கலாம். The rise in temperature is in proportion to the amount of heat energy supplied. நீங்க எவ்வளவு ஹீட் எனர்ஜி கொடுங்க அதுக்கு ஏத்தாலும் அந்த டெம்பரேச்சரோட ரைஸ் இருக்கும். And also depends on the nature and mass of the substance. அதுதான் the change in the dimension of the object due to rise in temperature is called thermal expansion. All forms of matter, solid, liquid, gas தான் தெரியும், undergo expansion on heating. விரிவடையும், எக்ஸ்பான்ஷனா விரிவடையும். நீங்க சாலிட ஹீட் பண்ணீங்கன்னா ஆட்டம்ஸ்க்கு எனர்ஜி கிடைக்கும், வைப்ரேட் ரொம்ப இதாக வர, மோர் விகாஸ் ஆவார், ரிசல்ட்டிங் இன் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த சாலிட். ஃபார் எ கிவன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் த எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் இஸ் ஸ்மாலர் இன் சாலிட் தென் இன் லிக்யூட்ஸ் அண்ட் கேசஸ் டியூ டு த ரிஜிட் நேச்சர் ஆஃப் த சாலிட்ஸ். அதுதான் டெம்பரேச்சர் நீங்க சேஞ்ச் பண்ணும்போது இல்லை என்னெல்லாம் இருக்கு எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சாலிட்ல ரொம்ப கம்மியாக இருப்பாங்களாம், ஏன்னா அவரோட ரிஜிட் நேச்சர் ஆஃப் சாலிட்ல. The 3 types of expansion of solid: linear expansion, superficial expansion, cubical expansion. When a body is heated or cooled, its length changes due to the change in temperature. It is called linear or longitudinal expansion. சரிங்களா? Lengthல changes நடந்தா. The ratio of increase in length of the body per degree rise in temperature to its unit length is called the coefficient of linear expansion. இதோட யூனிட் வந்து K inverse, Kelvin inverse. ஃபார்முலா எழுதிருக்கேன். del L by L naught equal to alpha L del T. del L அப்படிங்கிறது சேஞ்ச் இன் லென்த், L நாட்ங்கிறது ஒரிஜினல் லென்த், del T அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஆல்ஃபா Lங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். 33. If there is an increase in the area of the solid object due to heating, the expansion is called superficial or aerial expansion. 34. The ratio of the increase in area of the body per degree rise in temperature to its unit area is called the coefficient of superficial expansion. Its SI unit is Kelvin inverse. So the ratio of the increase in the area of the body நம்ம சொல்றோம் per degree rise க்கு, அதான் coefficient of ஏரியானாலே superficial, லென்த்னா லீனியர். ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிட் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஃபார்முலா del A by A naught equal to alpha A del T. del A னா சேஞ்ச் இன் ஏரியா, A நாட்னா ஒரிஜினல் ஏரியா, del T அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஆல்ஃபா ஏங்கிறது coefficient of superficial expansion. If there is an increase in the volume of the solid body due to heating, the expansion is called cubical or volumetric expansion. The ratio of increase in the volume of the body per degree rise in temperature to its unit volume is called coefficient of cubical expansion. Volume na cubical பார்த்தா Kelvin inverse. ஃபார்முலா சேம் ஃபார்முலா தான், ஆனால் V போடும். சேஞ்ச் இன் வால்யூம் del V, V நாட்டுக்கு ஒரிஜினல் வால்யூம், del T அப்படிங்கிற சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஆல்ஃபாவிங்க coefficient of cubical expansion. For a given rise in temperature, a liquid will have more expansion than a solid, and a gaseous substance that has the highest expansion compared to other two. சரிங்களா? லிக்விட் தான் அதிகமான எக்ஸ்பான்ஷன் இருக்கும் சாலிடோட, gaseous substance ரொம்ப அதிகமாக இருக்கும், highest expansion. Coefficient of cubical expansion of liquid is independent of temperature, whereas for gases it depends on the temperature of the gas. சரிங்களா? So liquid உடைய அந்த coefficient of cubical expansion independent temperature. ஆனால் for gases it depends on the temperature. So name of the material, coefficient of cubic expansion போட்டிருக்கேன். அலுமினியத்துக்கு பாருங்க, brass, glass, water, mercury எல்லாமே பாருங்க. வாட்டருக்கு அதிகமா இருக்காரு பாருங்க, இயற்கையில அவருக்கு தான் அதிகமா இருக்காரு. அதுக்கப்புறம் மெர்க்குரி. 39. If the liquid is heated directly without using any container, the expansion observed is termed as a real expansion of the liquid. நம்ம ரியல் லைஃப்ல அப்படி பண்ண முடியாது, கண்டெய்னர் இல்லாம லிக்விட டைரக்டா ஹீட் பண்ண முடியாது. பட் அப்படி யோசிக்கும் போது அந்த எக்ஸ்பான்ஷன் நம்ம என்ன சொல்றோம்னா ரியல் எக்ஸ்பான்ஷன். அப்பதான் நீங்க பார்க்கலாம். Coefficient of real expansion is defined as the ratio of the true rise in the volume of the liquid per degree rise in temperature to its unit volume. Its SI யூனிட் வந்து Kelvin inverse. சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 41.
the expansion of a liquid apparently absorbed without considering the expansion of the container is called the apparent expansion of the liquid. So liquid expansion நம்ம பார்க்கிறோம் apparently absorbed without considering the expansion of the container. இதுதான் apparent expansion of the liquid அப்படின்னு சொல்றோம். The coefficient of apparent expansion is defined as the ratio of the apparent rise in the volume of the liquid per degree rise in temperature to its unit volume. இதோடைய SI யூனிட் கெல்வின் இன்வெர்ஸ். கெல்வின் இன்வெர்ஸ் சரிங்களா? இதான் coefficient of apparent expansion நம்ம define பண்றோம். இந்த ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்த்துக்கோம். நம்ம புக்ல இருக்கு L1 L2 L3 இருக்கும். L1க்கும் L3க்கும் உண்டான அந்த டிஃபரன்ஸ் தான் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். டிஃபரன்ஸ் பிட்வீன் த L2 அண்ட் L3 இதுதான் ரியல் எக்ஸ்பென்ஷன். ரியல் எக்ஸ்பென்ஷன் இஸ் ஆல்வேஸ் மோர் தென் த அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். கண்டிப்பா அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனோட அதிகமா இருப்பார். ரியல் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா L3 மைனஸ் L2. அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் நம்ம இப்பதான் பார்த்தோம் L3 மைனஸ் L1 சரிங்களா? ரியல் எக்ஸ்பென்ஷன் நம்ம L3க்கும் L2க்கும், அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் L3க்கும் L1க்கும். 3 fundamental laws which connect the relation between the pressure, volume, temperature of the gas வந்து Boyle's law, Charles law, outer law. Boyle's law state that when the temperature of the gas is kept constant, volume of the fixed mass of the gas is inversely proportional to pressure. அதுதானே? So temperature constant இருக்கிற கண்டிப்பா எழுதணும். So P is directly equal to 1 by V. So PV is equal to constant. இதுதான் Boyle's law. Charles law was formulated by the French scientist Jacques Charles. Charles law இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா the law of volume சொல்லுவாங்க. State that when the pressure of the gas is kept constant, இதுல pressure constant ஆக்கணும், volume of the gas is directly proportional to its temperature. எப்படி போடணும்? Okay, V directly proportional to T, V by T is equal to constant. Outer law state that constant pressure, temperature. So outer law நம்ம வந்து at constant pressureலயும் சரி டெம்பரேச்சர்லயும் சரி ஒரு any gas சரிங்களா? any gas ஓட வால்யூம் எப்படி இருக்கும்? It is directly proportional to the number of atoms or molecules present in it. அதோடைய அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல் பொறுத்து தான் வால்யூம் இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. V is directly N, V by Nங்கிறது கான்ஸ்டன்ட். அவுட்ரான்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கலாம். Na is the total number of atoms per mole of the substance. It is equal to ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூ 6.023 into 10^23 per mole. கேஸஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணோம்? ரியல் கேஸஸ் அண்ட் ஐடியல் கேஸஸ். If the molecules or atoms of the gas interact with each other with a definite amount of intermolecular or interatomic forces of attraction, அந்த கேஸஸை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ரியல் கேஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட ரியல் கேஸ்ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே இன்ட்ராக்ஷன் இருக்கும், டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் இன்டர்மாலிகுல் இன்டர்அட்டாமிக் ஃபோர்ஸஸ் இருக்கும். சப்போஸ் வெரி ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர்ல நம்ம ரியல் கேஸ் எப்படி பிகேவ் பண்ணோம்? ஐடியல் கேஸா பிகேவ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து தேர் இஸ் நோ இன்டர்அட்டாமிக் ஆர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை. இன் திஸ் கண்டிஷன், if the atoms or molecules of the gas do not interact with each other, the gas is to be an ideal gas or perfect gas. சரிங்களா? If the atoms or molecules of the gas வந்து interact ஒன்றுக்கு ஒன்று ஆகலை அப்படின்னா அந்த கேஸ் தான் ஐடியல் கேஸ் சொல்லுவோம், பெர்ஃபெக்ட் கேஸ் சொல்றோம். ஆனால் ப்ராக்டிக்கல்ல நோ கேஸ் இஸ் ஐடியல். அப்படின்னா ரியல் கேஸ் வந்து லோ ப்ரெஷர் ஆர் ஹை டெம்பரேச்சர்ல தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? பெர்ஃபெக்ட் கேஸ் சொல்லுவோம். ஐடியல் கேஸ் ஒபே பாயில்ஸ் தான், சார்லஸ் தான் அகற்றலாம். I mean, ideal gas equation is the equation which reflects all the properties of the ideal gas. It is also called the equation of state. இந்த வார்த்தையும் கேட்பாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஒன்று தான், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒன்று தான். சரி, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. PVN by N into T is equal to constant. இதுதான் கம்பைன்ட் லா ஆஃப் கேசஸ். என்னங்கிறது மியூ இன்ட்டு NA அப்படி போடுறோம். PV is equal to RT, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். சரியா? இதெல்லாம் சொல்றோம். அடுத்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் KB, அதோட வேல்யூ 1.3. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூ. 1.38 into 10^-23 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். சரிங்களா? அது மாதிரி யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆறுங்கிறத நம்ம சொல்றோம். ஆறு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆறு நமக்கு வேணும்னா மியூ NA into KB, அவுட்டர் நம்பர் எல்லாத்தையும் மல்டி பண்றது. சரிங்களா? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் மல்டி பண்றது இதெல்லாம். And its value is 8.31 joule mole inverse Kelvin inverse. ஞாபகம் வச்சுக்கோங்க. 60. The ideal gas equation PV is equal to RT தான் நம்ம என்ன சொல்றோம்? equation of state ஆல்ரெடி சொல்லிட்டேன். Because it gives the relation between the
state variables and describe the state of any gas. ஏன் equation of state சொல்றோம்? It gives a relation between the state variables and describe the state of any gas. ஓகேவா? இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அதை நம்ம பார்க்குறோம். ஒரு கண்டெய்னர்ல 70 ml filled with a liquid of 50 ml. கெப்பாசிட்டி 70 ml. அதை வந்து நம்ம லிக்விடாக ஃபில் பண்ணுறோம். 50 ml தான் ஃபில் பண்ணுறோம். ஹீட்டிங் பண்ணுறோம். The level of the liquid first falls from 50 to 48 ml. ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆகும், ஏன்னா அந்த கண்டெய்னர் எக்ஸ்பென்ஸ் ஆனால. அதுக்கப்புறம் 51.2 ml கண்டிப்பாக கூடிரும். ஃபைண்ட் த அப்பரண்ட் ரியல் எக்ஸ்பென்ஷன். ஸோ இதில் பாருங்க, L1 50 ml, L2, L3 இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் L3 மைனஸ் L, ரியல் எக்ஸ்பென்ஷன் L3 மைனஸ் L2 இதெல்லாம் போட்டிங்கன்னா அப்படி வந்துடும். இதில் பார்த்தாலே தருது 1.2 லெஸ் தென் 2.7. ஸோ ரியல் எக்ஸ்பென்ஷன் தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனோட. ரெண்டாவது பாயிண்ட், கீப்பிங் த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், கேஸ் இஸ் கம்ப்ரஸ்டு 4 times its initial pressure. சரிங்களா, நம்ம வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் நம்ம வைக்கிறோம். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் வைக்கிறோம். கேஸை கம்ப்ரஸ்டு பண்ணும் போது இட்ஸ் கம்ப்ரஸ்டு 4 times its initial pressure. The volume of the gas in the container changes from 20 cc volume V2, V1 அதுல இருந்து V2 போகுது. Find the final volume V2. சரிங்களா, இனிஷியல் ப்ரெஷரை விட 4 டைம் கம்ப்ரஸ் பண்றோம், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் வைக்கிறோம், வால்யூம் ஆஃப் த கேஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. V2 கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியல் ப்ரெஷரை P1 Pன்னு வைக்கிறோம். ரெண்டாவது P2 நம்ம 4P, ஏன்னா 4 டைம்ஸ் கம்ப்ரஸ் பண்ணிட்டோம். V1 அவங்க கொடுத்துருக்க சிசியை நம்ம சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு போடுவோம். யூசிங் பாய்ஸ் தான் P1 V1 P2 V2 அப்படிதான் P கூட கான்ஸ்டன்ட். அதனால எத்தனை போட்டோம்னா இப்படி போட்டுட்டு V2 தேவைனால P2 கீழே கொண்டு வந்துடலாம். P1 V1 இன்ட்டு பை P2 அதான் கீழே கொண்டு வந்திருக்கேன். ஸோ P பை 4P இன்ட்டு V1 வந்து 20 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இம்பார்ட்டன்ட் சம்மு தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் கேன்சல் பண்ணிங்கன்னா P கேன்சல் ஆகிடும். 4 மட்டும் தான் இருக்கும். 1/4 20 அப்போ 5 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் ஃபைனல் வால்யூம். இனிஷியல் வால்யூம் 20 சென்டிமீட்டர் கியூப், ஃபைனல் வால்யூம் 5 சென்டிமீட்டர் கியூப். பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். The SI unit of heat energy absorbed or evolved ஜூல் நான் சொன்னேன். ஹீட் எப்பவுமே ஹை டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் போகும். டெம்பரேச்சர் எப்படி டிஃபைன் பண்ணலாம், டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் ஆஃப் த பாடி சொல்லலாம். SI யூனிட்னு கேட்டாங்கன்னா கெல்வின் தான் போடணும். ஆல் த சப்ஸ்டன்சஸ் அண்டர்கோ 1 or more of the following changes when heated. அப்படிதானே, ஏதாவது ஒன்று இல்லை அதுக்கு மேற்பட்டதையும் அது இது பண்ணும். டெம்பரேச்சர் மாறும், டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ரைசஸ், த சப்ஸ்டன்ஸ் மே சேஞ்ச் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் டு கேஸ். அப்படிதானே, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் மாறுவாரு. Substance will expand when heated. All forms of matter, solid, liquid, gas undergo expansion and heating. For a given rise in temperature, the liquid அதுக்கு அதிகமா expansion இருக்கும் than the solid, and the gaseous substance has the highest expansion than the other two. நீங்க லிக்விட டைரக்டா ஹீட் பண்ண முடியாது அப்படின்னா வித்தவுட் யூசிங் எனி கண்டக்டர். அப்போ அதனால நம்ம சொல்றோம் ஹீட்டட் அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பென்ஷன் நம்ம என்ன சொல்றோம், ரியல் எக்ஸ்பென்ஷன் சொல்றோம். The expansion of the liquid apparently absorbed without considering the expansion of the container. அந்த கண்டெய்னரோட எக்ஸ்பென்ஷன் நீங்க கன்சிடர் பண்ணாம லிக்விடோட எக்ஸ்பென்ஷன் மட்டும் கன்சிடர் பண்றதா apparent expansion of the liquid. For a given heat energy, the real expansion is always more than that of apparent expansion. இது நம்ம முன்னாடி சம்லையும் பார்த்தோம். If the atoms of molecules of the gas do not interact with each other, அந்த கேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஐடியல் கேஸ் ஆர் பெர்ஃபெக்ட் கேஸ் அப்படி சொல்றோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல also it's also called the equation of state P is equal to RT. Here R ங்கிறது universal gas constant whose value வந்து நம்ம இங்க சொல்லிருக்கோம் 8.31 joule mole inverse Kelvin inverse அப்படிலாம் சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ இதுல இந்த யூனிட்டை நம்ம கம்ப்ளீட்டா தரவா பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டா எல்லா ஒன்னோட நீங்க படிச்சுப்பீங்கன்னு நம்புறேன். எதுவும் கமெண்ட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம யூனிட் நம்பர் 4 பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.